ஹாய் ஃபேம். நீங்க உங்க அடுத்த மாத்திரையை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை பாருங்க. நீங்க ஆன்லைன்ல மருந்து வாங்குறீங்களா இல்ல உங்களுக்கே தெரியாம பார்சல் ஓபன் பண்ணி உங்க லைஃபை சைன் அவுட் பண்றீங்களா? பொதுவா ஆன்லைன் டிஸ்கவுண்ட்ஸ் நம்மள ரொம்ப டெம்ப்ட் பண்ணும். ஒரு ஆன்லைன் ஃபார்மசியும் இந்தியாவில் 20% 30% டிஸ்கவுண்ட்ல மெடிசன் தராங்க. ஆனா அது அவங்களுக்கு எங்க இருந்து எப்படி கிடைக்குது? சில மருந்து நம்ம வாங்கினதுல ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைச்சா கூட மேக்சிமம் அதுல வர்றது நோ ரிட்டர்ன்ஸ், அதாவது ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுவும் இல்லைன்னா அதே ரிட்டர்ன் பண்ற மெடிசன்ஸ் திருப்பி ரீபேக் பண்ணி வேற யாருக்காவது போகுது. சில கிரிட்டிக்கலான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இன்சுலின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், சில ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த மாதிரி சில மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே, அதாவது ஆன்லைனில் அப்லோட் பண்ணாமலே கூட விற்கிறாங்க. இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், டெலிவரி பண்ணணும், அப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் இவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அவங்க மேக்ஸிமம் நார்மல் வேன்லேயோ இல்லை கொரியர் வேன்லேயோ சுத்தமாக டெம்பரேச்சர் கண்ட்ரோலே இல்லாமல் மினிமம் 40 டிகிரி செல்சியஸ் மேலெல்லாம் கூட இதை எடுத்துகிட்டு விற்கிறாங்க. அதனால சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு 2022 ஆர்டிஐ, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன், என்ன சொல்லுதுன்னா 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலியான மருந்துகள் இந்தியால ஆன்லைன்ல விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் எக்ஸ்பைரி, அதாவது சில நாட்கள்லயே முடியக்கூடிய மருந்தை நிறைய டிஸ்கவுண்ட் போட்டு விற்கிறாங்க.